Hi Orange Blitz, welcome to Rakesh and Jenny 2.0. இந்த ஸ்டார் கிட்ஸ்னு ஏதோ சொல்றாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படினு சொல்லிட்டு இந்த அழகான கியூட் கிரிஞ்ச் பிரின்சஸ்லாம் அந்த டாடியே கடுப்பேத்துற அளவுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆனா அது என்னவா இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு எவ்வளவு ஒரு டாலன்ட் உனக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நீ என் பொண்ணுன்னு சொல்றப்போ ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு பச்சையா போய் சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப அந்த டாடியோட வலி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். சரி, அது கூட பரவாயில்ல. தன்னோட சின்ன வயசுல ஏதோ புதுசா பண்ணணும் ட்ரை பண்ணுதே, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி டாடி ஒத்துக்கிறது ஓகே. அதுவே அந்த குட்டி குழந்தை அப்படியே படிப்படியா வளர்ந்து ஒரு 25 வயசு பொண்ணாயிடுச்சுன்னு வச்சுங்க. அங்கேயும் வந்து டாடிக்காக மட்டும் தனியா பாடாம நான் ரொம்ப சூப்பர் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் மேல ஏறி அந்த பர்ஃபார்மன்ஸை பண்றப்போ அந்த டாடிக்கு சின்ன வயசுல இருந்து அடி வாங்கி மறுத்து போயிருக்கும். ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்த கேட்ட ஆடியன்ஸோட மனநிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? இங்க விட்டு இந்த நரம்புக்கு மேல உயிர் பட்டுன்னு போயிடும். இப்ப கண்டிப்பா யார பத்தி பேசுறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் டீடைலா சொல்லணும் இல்லையா? அதனால ஏல இருந்து ஆரம்பிக்கிறேன். தம்ப்நெயில பார்த்த உடனே ஒரு சிலர் காண்டா இருப்பீங்க. ஆனா ஒரு சிலர் என் மனசுல இருந்த பாரமே இப்பதான்பா குறையுது அப்படி நினைப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதெல்லாத்துக்கும் முன்னாடி இவ்ளோ பெரிய கண்டென்ட் கொடுத்த அதித்தி சங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சமீபத்துல இந்தியன் 2 ஓட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இந்த படத்துல நடிச்ச ஆக்டர், ஆக்ட்ரஸ், டெக்னீஷியன்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாரும் பெருமையோட படத்தை முடிச்சிட்டோம், வர 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பா படம் ஹிட் ஆகணும், எந்த ஒரு துரதிர்ஷ்டமான விஷயமும் நடந்துடவே கூடாது அப்படின்னு ஆர்வமா கிளம்பி வந்திருப்பாங்க. அது எப்படியே நடக்க விட்டுருவோமா நாங்க அப்படின்னு வந்தாங்க பெண் சிங்கம் அதித்தி சங்கர். ஆஹா, அவனேதான் இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. சரி, அப்படி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ஆடியோ லான்ச்ல ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அப்பவே இவங்க ஹாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு ஆடியன்ஸும் ஹாய்னு சொல்லி கரகோஷத்தை எழுப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்க வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அத பார்த்த உடனே ஆன் ஸ்பாட்லயே போட்டாங்களே பர்ஃபார்மன்ஸா. ஹாய், குட் ஈவினிங். ஏங்க என்னங்க இது சொங்கியா சொல்றீங்க? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானே, மூளை வளர்ச்சி குறைவா. இவங்களை பார்த்த நம்ம மீடியா ஆட்கள் எப்படியும் கான்ட்ரவர்சி கேள்வி எல்லாம் உள்ள அதிகமா கேட்கணும். ஆனா ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 hours இருக்குதே, அது வரைக்கும் என்ன பண்றது? இருக்கவே இருக்காங்க நம்ம அதித்தி அக்கா, அவங்களோட டைம் பாசிங் பண்ணுவோம் அப்படின்னு. மேடம் எனக்கு தண்ணியே தரல மேடம் அப்படின்னு கேட்க, எனக்கும் தாங்க, நீங்க எந்த தண்ணி மேடம் சொல்றீங்க? ஐயோ நான் அந்த தண்ணி எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டாங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ். நானும் அந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா. இதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது. அழகா சிரிச்ச முகமா சூப்பரா வெல்கம் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஹாய் சொன்னாங்க, இப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா இங்கே பேசிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஆடி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படி என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு கியூரியாசிட்டிலேயே நம்ம எல்லாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, சரி ரொம்ப யோசிக்காதீங்க, இப்பவே சொல்லிடுறேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, இன்னைக்கு ஸ்டேஜ்ல நான் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். அம்மா தாயே, என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. மேபி நீங்க என்ன ஸ்டேஜ்ல பார்க்கலாம். What a surprise! ஏ சீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்ட இல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல நான் இப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காது. பிகாஸ் இன்னைக்கு இந்தியன் 2 பத்தி தான் பேச போறோம், என்கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடைக்காது அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரே குஷி. என்னது குஷியா? அது எப்படி குஷி ஆவாங்க? அதுதான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டு போயிட்டாங்க, கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி மீடியா எல்லாம் குஷியா இருப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னும் உங்களுக்கு புரியல? ரீவைன்ல போய் பாருங்க. மேபி நீங்க என்ன ஸ்டேஜ்ல பார்க்கலாம். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? அவ்வளவுதான், இதுதான் கண்டென்ட்டே. இதுக்கு மேல கண்டென்ட் வேற யாருங்க கொடுப்பா? இத கேட்ட உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஆரோக்கிய பால்ல வர்ற அக்கா மாதிரி அக்காவோட பாட்டு, டான்ஸ், கிரிஞ்சு, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. சரி, அப்படி என்ன கிரிஞ்சு பண்ணிட்டாங்க? ஏன் இவங்களை இத்தனை பேர் ட்ரோல் பண்றாங்க, ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்ற கேள்வி உங்கள ஒரு சிலருக்கு இருக்க மாதிரி எனக்கும் இருக்கு. அதனால இந்த ஆடியோ லான்ச்சை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன். அதுல பார்த்தா ஃபர்ஸ்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், தன்னோட அப்பாவோட 30 வருஷ சர்வீஸ்ல என்னென்ன பாட்டெல்லாம் போட்டாரோ அந்த படத்துல இருந்து செலக்டிவான சாங்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையில குத்தம் குறலாம் சொல்ற அளவுக்குலாம் இல்லப்பா, சீரியஸாவே நல்லா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் ஸ்டாப்பா ஆடினாங்க. அதுக்கே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். சரி, நல்லா தான் ஆடினாங்கன்னு சொல்ற, அப்புறமும் ஏன்டா ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அக்கா ஆடினவங்க ஆடினதோட போயிருந்தா பரவாயில்ல, நடுவுல ஆடுறதுலாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம்
பாடலாமா அப்படின்னு சொல்லி கோதாவில் இறங்குனாங்க. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஒன்றும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். இறங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவங்களுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் 2 பேர் கருப்பு சொக்கா போட்டு நிக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க இந்த வாயாலே மியூசிக் போடுவாங்க தெரியுமா அப்படின்ட்டு. அதுல பேர் போனவங்க போல இருக்கு. சோ நம்ம அதித்தி பாட இவங்க வாயாலே மியூசிக் போட கோலாகலமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமா எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அனிருத், நம்ம ஆண்டவர், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், இந்த படத்தோட ப்ரொடியூசரான சுபாஸ்கரன் உட்பட அதுல கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள். உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல. சோ ஆர்வமா அப்படி பாட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த சைடுல பிஜிஎம் போட்டுட்டு இருக்கிறவங்க எப்ப பக்கத்துல இருந்தவர் மைக்க தூக்கி அதித்தி கைக்கு போட்டாரோ அப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தாரு அப்படின்னு. அப்ப புரியல. இந்த சவுண்ட் கேட்ட ஆடியன்ஸ்க்கு அப்போ புரியல. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. இப்ப புரியுது. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு புரியாதவங்களுக்கு இத கொஞ்சம் கேளுங்க. காதை பொத்திக்கோ. ஓகே. ஒரு நாரண்டன்னா உண்மையா உழைச்சு நாலன்னா எட்டன்னா வாங்கி ஒரு நாரண்டன்னா காதுக்குள்ள குரும்பி ரிங்கன்னு சுத்துமே. இத பத்தி பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் போட்டது எல்லாமே சன் டிவில இருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதித்தி பாடின இந்த கிளிப் மட்டும் என்னப்பா சோசியல் மீடியால இருந்து சுட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால் எப்ப இந்த பாட்டு நம்ம அதித்தி அவர்கள் பாடினாங்களோ அத ஆடியன்ஸ்ல ஒரு சிலர் போட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டாங்க போல இருக்குது. இத கேட்ட மக்கள் மா செல்லம் எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமாமா, இது 90s பீரியட்ல வந்த தி பெஸ்ட் சாங். எத்தனை தடவை இதெல்லாம் கேட்டு நாங்க வைப் பண்ணிருக்கோம் தெரியுமா. அதை அப்படியே பாடியிருந்தா கூட பரவாயில்ல, உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அந்த பாட்டுலயும் ஒரு மாடுலேஷன் பண்ணி ஒரு லைன் எடுத்து விட்டீங்க பாருங்க, இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு நாரண்டன்னா உண்டியெல்லாம் உடைச்சு அதை கேட்கும் போதெல்லாம் நானே டங்குன்னு செவத்துல போய் முட்டிக்கிட்டேன். நாலன்னா எட்டன்னா வாங்கி. இத கேட்ட நம்ம மக்கள் டீசென்ட்டா போட்ட கடைசி கமெண்ட் என்ன தெரியுமா, டீசென்ட்டாவே இதுனா எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சு விட்டுருப்பாங்க பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல வச்சு நம்ம மக்கள். இது எப்படி நம்ம அதித்தி பார்வைக்கு போகாம இருந்திருக்கும் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. இத பார்த்தா நம்ம அதித்தி அக்கா சும்மா இருப்பாங்களா, உடனே போடு போன சன் டிவிக்கு அப்படின்னு போன் அடிச்சு ஹலோ சன் டிவியா, ஆமாங்க யார் பேசுறது, நான் யாரா வேணா இருக்கட்டும், எப்ப சார் சன் டிவில இந்தியன் 2 ஆடியோ லான்ச் போடுவீங்க, ஜூலை 1st வீக் போடுவோம் மேடம், அப்படிங்களா, ஆமா மேடம், அப்படி நீங்க போட்டீங்கன்னா அதித்தி சங்கர்னு ஒருத்தவங்க பாடினாங்க தெரியுமா, ஆமா மேடம் ரொம்ப நல்லா பாடினாங்களே, நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. சரி அவங்க பாடினதை மட்டும் போடாதீங்க சார். ஏன் மேடம், அதுதான் ஹைலைட் ஆஃப் த வீடியோ, எங்களுக்கு கண்டென்ட்டே அதுல இருந்தா மேடம் கிடைக்கும். கண்டென்ட் அப்படி இல்ல சார், மேடம் பாடின பாட்டை 2025 கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல போடலான்னு இருக்கிறோம் சார். கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்லையா மேடம், ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம், எங்களுக்கும் அதுதான் கண்டென்ட், அதை கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது, வேணா ஒண்ணு பண்ணலாமா சார், சொல்லுங்க மேடம். பாயிலே ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிச்சார் தெரியுமா சார், ஆமா மேடம், அவரோட சேர்ந்து நான் ஒரு பாட்டு பாடி இருப்பேன். எது நீங்க பாட்டு பாடி இருப்பீங்களா, ஐயோ சாரி சார் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் இல்லைங்க அதித்தி சங்கர் மேடம் பாடி இருப்பாங்க இல்லையா, ஆமா மேடம், அந்த போர்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க. மேடம் பேட்டர் அப்னு ஒரு சாங் பாடி இருப்பாங்க, குறிப்பா உண்டியல உடைச்சி அப்படின்னு ஒரு லைன் பாடி இருப்பாங்க, அதை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க சார். ஓ அப்படியே மேடம், அது சரி மேடம், கடைசி வரைக்கும் நீங்க யாருன்னே சொல்லவே இல்லையா மேடம். நாங்க கேன்ஸ் பிரான்ஸ்ல இருந்து பேசுறோங்க. ஓ கேன்ஸ்ல இருந்து டைரக்டா பேசுறீங்களா மேடம், ஆமாங்க, ஆனா அவங்க இங்கிலீஷ்ல தானே மேடம் பேசுவாங்க இல்ல பிரெஞ்சுல பேசுவாங்க, நீங்க தமிழ்ல பேசுறீங்களே. அதுவாங்க நான் வந்து இங்க என்கிட்ட என்ன லாங்குவேஜ்ல சொன்னாலும் அப்படியே தமிழ்ல மாத்தி ஒப்பிச்சிருவேங்க. சூப்பர் மேடம் சூப்பர் மேடம், உங்க சூப்பர்லாம் இருக்கட்டுங்க, அதை தூக்கிடுவீங்கல்ல, கண்டிப்பா மேடம் தூக்கிடுறோம் மேடம், வச்சிடுறேங்க. ஓகே மேடம் இப்படின்னு பேசியிருப்பாங்க போல இருக்கு. நம்ம சன் டிவியும் பெரிய மனசு பண்ணி இதை தூக்கி விட்டாங்க. ஒரு வேளை இதை போட்டிருந்தா டிஆர்பி எகிரி இருக்கும், நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களே. பத்தல பத்தலன்னு
பத்தல் நான் கிஷான் ஊத்தி கொள்றது நல்லா பத்தோம். சரி, ஃபைனலி விஷயத்துக்கு வருவோம். அதித்தி சங்கரை பொறுத்த வரைக்கும் விருமன் தான் ஃபர்ஸ்ட் படம். நல்லாவே தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. ஆனா அதை பார்த்து ஒரு சில மக்கள் கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி பெஸ்டா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் மாவீரன் படத்துலயும். சோ ஆக்டிங் வைஸ் ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஏன் இவங்க மேல இவ்வளவு வெறுப்பு காமிக்கிறாங்க, கிரிஞ்ச் அதித்தி அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, ஒரு சில ஸ்டேஜ்லயும் சரி, அப்பப்ப நம்ம தங்கதோர மாதிரி மொக்க ஜோக் போடுவதுண்டு. சண்டே அன்னைக்கு சண்டை போடலாம், ஆனா மண்டே அன்னைக்கு மண்டையை போட முடியுமா? இதை பார்த்த ஒரு சில மக்கள் கிரிஞ்சா ஃபீல் பண்ணாங்க. அதை இன்னும் பெரும்பாலான மக்களுக்கு என்ன காண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டேலண்டட் சிங்கர்ஸ் இந்த உலகத்துல இருக்காங்க. சரி, எதுக்கு உலகம் வரைக்கும் போகணும்? தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 90 to 95% ஆஃப் மக்களுக்கு சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா எதுலயாவது ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போயிட மாட்டோமா அப்படின்ற எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, பாட தெரியாத இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு கான்ல கலாய்க்கிற ஒரு சில மக்கள். மூணாவது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி சார், ஜானகி அம்மா, சித்ரா அம்மா, கேஜே யேசுதாஸ் இப்படி நிறைய சிங்கர்ஸ் அவங்களோட உண்மையான டேலண்ட்டை காமிச்சு இந்த ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் ஸ்டார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட பசங்க மட்டும் தான் 90% இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க. சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டேலண்ட் அப்படின்ற விஷயமே கம்ப்ளீட்டா அழிஞ்சு சிபாரிசு தான் முக்கியம் அப்படின்னு மத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி சினி இண்டஸ்ட்ரியும் வந்துருமோ அப்படின்றது தான் இந்த இடத்துல பல பேரோட கேள்வியா இருக்குது. அண்ட் இதே ஸ்டேஜ்ல இவங்கள மாதிரியே ஸ்ருதி ஹாசனும் பாடினாங்க ஒரு சில பாட்டெல்லாம். அதையும் இதையும் ஒரு சிலர் கம்பேர் பண்ணி வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. பட் நம்ம அக்காக்கு இதான புதுசு. பட் அதித்தி சங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னோட அப்பாக்கு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவங்களும் கிரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு நினைச்சலாம் பாடல. பட் அது பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கல. அதனால பாவம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆனா உண்மையிலேயே அதித்தியோட மனதைரியத்தை பாராட்டி ஆகணும். ஏன்னா என்னதான் இவங்க நிறைய இடத்துல கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு சொன்னாலும் அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு அவங்க பாதையை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பா மனதைரியம் வேணும். சரி, ஒரு கிரிஞ்சஸ்ட் திங். ஏங்க நீங்க வேற, நான் எது பண்ணாலும் கமெண்ட்ல கிரிஞ்சுன்றாங்க. எல்லாம் அப்படியே எண்ணிக்கோங்க எல்லாத்தையும். பட் அதே மனதைரியத்தை நமக்கும் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க மேடம். எனக்கு உங்க பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நீங்க டான்ஸ் ஆனா ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வண்ணாரப்பேட்டையிலேன்னு ஒரு பாட்டு பாடி இருப்பீங்க தெரியுமா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அதனால எப்பவுமே நீங்க பாடுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு ரசிகனுக்காகவாவது நீங்க பாடி ஆகணும் மேடம். சோ பார்த்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.